Exercise 6.1, question number 7. Prove by vector method that the parallelograms on the same base and between these same parallels are equal in area. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா parallelograms ரெண்டு parallelogram எடுக்கிறோம். ரெண்டு parallelogramோட பேஸ் வந்து சேமாக இருக்கணுமா அண்ட் பிட்வீன் த சேம் parallels. அப்போது சேம் parallel சேம் பேஸு இது ரெண்டு இருந்தால் ஈக்குவல் ஏரியா. அப்போ ஏரியா எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா, பேரலோகிராமோட ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டு பேரலோகிராம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசிடிங்கிற ஒரு பேரலோகிராம் எடுத்திருக்கேன். சரியா, ஏபிசிடிங்கிற ஒரு பேரலோகிராம்லேருந்து அனதர் பேரலோகிராம் எடுக்கிறோம். ஓகேவா, ஏபிசிடிங்கிற ஒரு பேரலோகிராம் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. லெட் ஏபிசிடி பி ஏ பேரலோகிராம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அனதர் பேரலோகிராம், இன்னொரு பேரலோகிராம் அதிலே எடுக்கிறோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்கணுமா, சேம் பேஸு சேம் பேரலல்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். இப்போது இது ஏ, இது பி, இங்கே சி எடுத்தாச்சு. அப்போ இது என்னவாக இருக்கும், சி டேஷ். இந்த பாயிண்ட்டு சி டேஷ், இந்த பாயிண்ட்டு என்ன, டி டேஷ். ஓகேவா, இந்த ரெண்டு பேரலோகிராமுக்கும் ஏபிங்கிற ஒரே ஒரு பேஸு தான் இருக்குது. சரியா, பேரலல் லைன் பாருங்கள், ஏபி சிடி பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஏபி சி டேஷ் டி டேஷ் இது ரெண்டும் பேரலாக இருக்குது. ஓகேவா, இதுதான் சேம் பேரலல் சேம் பேஸு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட ஏரியா ரெண்டுத்தோட ஏரியாவுமே ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட் ஏபிசிடி பி ஏ பேரலோகிராம். லெட் அடுத்தது என்ன எடுக்கிறோம், இன்னொரு பேரலோகிராம் எடுக்கிறோம். அது ஏபி சி டேஷ் டி டேஷ். இது நியூ பேரலோகிராம். ஃபஸ்ட்டு உள்ளது ஓல்டுன்னு எடுத்துக்கலாம், இது நியூ. ஓகேவா, வித் சேம் பேஸ் ஏபி அண்டு சேம் பேரலல் ஏபி அண்டு சிடி. ரெண்டு பேரலோகிராமுக்குமே பேஸ் வந்து என்ன இருக்குது, ஏபி தான், சேம் பேஸ். அதே மாதிரி சேம் பேரலல் ஏபி அண்டு சிடி. ஓகேவா, ஏபியும் சிடியும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா பேரலோகிராம் ஏபிசிடி. நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு டயக்ராம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள ஏபிசிடிங்கிற பேரலோகிராமுக்கு ஏரியா எழுதுகிறோம். அந்த ஏரியாவிலேருந்து அனதர் பேரலோகிராம் போட்டோம்ல, ரெண்டாவது நியூ பேரலோகிராம், அதோட ஏரியா வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா பேரலோகிராம் ஏபிசிடிக்கு எடுக்கிறோம். என்ன நமக்கு பேரலோகிராம் ஃபார்முலா என்ன, ஏரியா மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் சைட் வெக்டர். இப்போ மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு வெக்டர்னா என்ன, ஏபிசிடி. அது மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏபிசிடி. அப்போது ஏபி ஏடி இந்த ரெண்டு சைடு தான் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இதுவே இங்கே முன்னாடி வெக்டார் போடுறோன்னா, நம்ம முன்னாடி உள்ள சம்மில் பார்த்துருக்கோம், வெக்டார் போட்டால் என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் மட்டும்தான் நம்ம அட்ஜசன்ட் சைடு எழுதணும். சரியா, இங்கே வந்து ஏபிஏடி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வெறும் ஏரியா தான், வெக்டார் ஏரியான்னு நம்ம எழுதலை, வெறும் ஏரியா தான் எழுதுகிறோம். அப்போது ஏபி ஏடின்னு எழுதலாம், இப்படி இல்லைன்னா பிசி சிடின்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஏவை வச்சு எழுதுகிறோம். அப்போது மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். சரியா, அடுத்து ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஏபி வெக்டார் அப்படியே எழுதியாச்சு, கிராஸ் இங்கே என்ன இருக்குது, ஏடி வெக்டார். பாருங்கள், ஏலேருந்து டிக்கு ஏடி வெக்டார் எப்படி போகலாம், ஏ டு டி டேஷ், ஏடி டேஷ், அடுத்தது டி டேஷ் டி. ஏலேருந்து டிக்கு எப்படி போகலாம், ஏடி டேஷ் டி டேஷ் டி. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறோம், ஏபியோட ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது ஏபியோட ரெண்டாவது இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி டேஷ் வெக்டார். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா. அடுத்தது ஏபி வெக்டார், இங்கே என்ன இருக்குது, டி டேஷ் டி வெக்டார்.
அப்போது ஏபி வெக்டார் கிராஸ் டி டேஷ் டி வெக்டார் உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும், அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரியா? இப்போது மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏ டி டேஷ் வெக்டார். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுட்டோம்? 0. எப்படின்னு புரியுதா? இது என்ன ப்ராடக்ட்டு? கிராஸ் ப்ராடக்ட். ஏபி வெக்டாரையும் டி டேஷ் டி வெக்டாரையும் பாருங்கள். ஏபி வெக்டார் டி டேஷ் டி வெக்டார். இப்போ இதுவும் இதுவும் எப்படி இருக்குது? பேரலல். ஓகேவா? அப்போது கிராஸ் ப்ராடக்டில் 2 லைன் பேரலாக இருக்குது. இந்த 2 லைன் பேரலாக இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 0. சரியா? அதுவே 2 வெக்டார் வந்து பர்பெண்டிகுலராக வந்தால் என்ன சொல்லலாம்? இது வந்து பேரலல். 2 வெக்டார் பர்பெண்டிகுலராக இருந்தால் டாட் ப்ராடக்ட் வந்து என்ன எழுதலாம்னா ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கே ஏடி டேஷும் ஏபி வெக்டார் கிராஸ் டி டேஷ் டி வெக்டார் இது ரெண்டும் எப்படி இருக்குது? நமக்கு பேரலாக இருக்குது. அப்போது அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 0. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏ டி டேஷ் வெக்டார். இப்போ பாருங்கள், ஏபி வெக்டார் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏ டி டேஷ் வெக்டார். அப்போது இந்த ஏபி வெக்டாரும் ஏ டி டேஷ் வெக்டாரும் என்ன நமக்கு? மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு வெக்டார் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக அது என்ன? ஏரியா ஆஃப் நியூ பேரலோகிராம் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஓல்டு பேரலோகிராம் ஏபிசிடி எடுத்துக்கிட்டோம். நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? அந்த ஏபி ஏடிங்கிறது மாதிரி ஏபி ஏடி டேஷுங்கிற அட்ஜசன்ட் சைடு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் நியூ பேரலோகிராம் ஏபி சி டேஷ் டி டேஷ். இந்த பேரலோகிராம் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ரெண்டுத்தோட ஏரியாவுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. தேங்க்யூ.